நெகேமியா 3:15 பார்க்கின்ற ஊருணி வாசலை தொடர்ந்து நெகேமியா 3:26 தண்ணீர் வாசல் என்கின்ற ஒரு வாசலை நாம் பார்க்கின்றோம். நடுவிலே உள்ள மதிலை பலர் அங்கே கட்டி எழுப்புகிறார்கள். 3:20 அந்த பிரதான ஆசாரியனாகிய எலியாசிபின் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த மதிலை வெகு ஜாக்கிரதையோடே பாருக் என்பவர் கட்டுகிறார் என்று சொல்லி நெகேமியா 3:20 நாம் வாசிக்கிறோம். இன்னும் அடுத்தடுத்து நாம் வாசிக்கும் பொழுது சிலருடைய பகுதி அவர்களுடைய சொந்த வீட்டிற்கு பக்கத்திலேயே வருகின்ற மதிலாக இருக்கின்றது. எனவே சிறந்த தலைமைத்துவம் வாழ்ந்த நெகேமியா இப்படியாக அவரவர்கள் வீட்டிற்கு பக்கத்தில் இருக்கிற பகுதியை கட்டினார். அதை இன்னும் சிறப்பாக கட்டி அது தங்கள் வீட்டுக்கும் பாதுகாப்பு என்பதினாலே அந்த மதிலை இன்னும் கருத்தோடு கட்டுவார்கள் என்று அப்படியாக அமைத்து கொடுத்திருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். நெகேமியா 3:26 சொல்லப்படுகின்ற அந்த தண்ணீர் வாசல் அதிகம் பழுதுபடாத ஒரு வாசலாக இருந்தது என்று நாம் பார்க்கின்றோம். இந்த தண்ணீர் வாசலினுடைய ஆவிக்குரிய அர்த்தத்தை நாம் எபேசியர் 5:26 நம்ம பார்க்கின்றோம். அங்கே திருச்சபையை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் என்று வருகின்றது. எனவே இந்த திருவசனமாகிய தண்ணீர் முழுக்கு என்பதுதான் அதனுடைய பொருள். எனவே இங்கே தண்ணீர் வாசல் என்பது தேவனுடைய வசனத்தை, தேவனுடைய வார்த்தைகளை குறிக்கின்றது. அது அதிகம் பழுதுபடாதபடி இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். எனவே தேவனுடைய வார்த்தையையும் யாரும் எந்த விதத்திலேயும் அழிக்க முடியாது. பரிசுத்த ஆவியானவரை குறிக்கும் ஊருணி வாசலை தொடர்ந்து இந்த தேவ வசனத்தை குறிக்கின்ற தண்ணீர் வாசல் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசையோடு தான் வேத வசனத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும். தேவனும் கூட பரிசுத்த ஆவியானவர் மூலமாக வேத வசனங்களின் வழியாக தான் நம்மோடு கூட பேசுகிறவராக இருக்கின்றார்.